50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தன்னுடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்த நகர்வுகளை நோக்கிய 5 மிக முக்கியமான வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் அரசியலில் மிக இளம் வயது என்று கருதப்படக்கூடிய அளவிற்கு 50 வயதே நிரம்பிய விஜய் அவர்களுடைய தாவேகாவில் இணைந்திருப்பது ஏன் அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் தாவேகாவில் இணைந்ததன் மூலமாக செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாடி 5 மிக முக்கியமான வாய்ப்புகள் இருந்தது. அதை அனைத்துமே அவர் பயன்படுத்தலை. அதுக்கு மாறாக அவர் தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன அவர் என்ன பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் அவர் அதிமுக தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார். ஆல்ரெடி அதே கோரிக்கையோடு அரசியல் களமாடிக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்திருக்கலாம். இது முதல் வாய்ப்பு. ரெண்டாவது, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவங்களை சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட தேசிய கட்சிகளோடு சேர்ந்திருக்கலாம். பாஜக அல்லது காங்கிரஸோடு சேர்ந்திருக்கலாம். குறிப்பாக பாஜகவில் சேர்ந்திருந்தால் அவருக்கு மிக முக்கியமான பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். மூணாவது, திமுகவிலையும் சேர்ந்திருக்கலாம். திமுகவில் சேர்ந்திருந்தாலும் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம். அடிப்படை அதிமுக காரராக இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே திமுகவில் இணைந்த தங்க தமிழ்ச்செல்வன், அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் ஆகியோர் வரிசையில், ஆனால் அவர்களை எல்லாம் விடவும் கூடுதல் அரசியல் அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படுவது மட்டும் இல்லை, உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனாலும் அந்த வாய்ப்பையும் அவர் தவிர்த்து விட்டார். 4வது வாய்ப்பு, ஓபிஎஸ் அவர்களைப் போலவே அதிமுகவுக்கு வெளியே இருந்து கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம். தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து அதையும் அவர் தவிர்த்து விட்டார். 5வது மிக முக்கியமான வாய்ப்பு, தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை கூட அவர் தொடங்கியிருக்க முடியும். அந்த வாய்ப்பையும் செங்கோட்டையன் அவர்கள் தவிர்த்து விட்டார். இப்போ அவர் தாவேகாவில் இணைந்திருப்பதன் மூலமாக தாவேகாவிற்கு லாபம் தான். அதனால இவருக்கு என்ன லாபம் அல்லது இவருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுமே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நகர்வுகளில் திமுகவும் அதிமுகவும் கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். குறிப்பாக அதிமுகவினுடைய தற்போதைய தலைமையை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவை பொதுவாக எதிர்ப்பதில்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் கணக்குகளை மையப்படுத்தி அவர் ஒரு வேலை அப்படி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. ஆனால் கேஎஸ் அவர்கள் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். எதையும் நிதானமாக தெளிவாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய கேஎஸ் அவர்கள், எம்ஜிஆர் காலத்து மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய கேஎஸ் அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு புதிய அரசியல் கட்சியில் இணைந்திருப்பதன் மூலமாக தன்னுடைய அரசியல் அனுபவங்களையும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளையும் எப்படி கொண்டு செல்வார், தாவேகாவோடு குறிப்பாக இளம் தலைமுறையினரோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை எப்படி ஒருங்கிணைத்து செல்வார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.